ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக கிரிவலம் முடிச்சுட்டு திரும்பி வந்தாச்சுங்க. கிரிவலத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 5:45க்கு நம்ம லைன் நின்று கிட்டத்தட்ட 8:45 தாங்க சாமி பார்க்க முடிஞ்சுச்சு. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தால் அப்படியே ராஜகோபுரத்தில் ஒரு சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். வெயில் வேற பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல, வெயிலே முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தேங்க. 9 மணிக்கு ஆரம்பித்து நடக்க ஆரம்பித்தா மாசி வெயில் காலை பதம் பார்த்துருச்சு. ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்கும்போது என் கூட வந்த அண்ணாட்ட சொல்லியும் அவர் கேட்காம 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தோம். அவர் காலில் பார்த்தீங்கன்னா கொப்பளம் போட்டுருச்சு. அவர் நடக்கவே முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தா ஒரு கடையில் உட்காந்து டீ குடித்தோம். அங்கே ஒரு அக்கா ஒரு 3 விஷயங்கள் சொன்னாங்க. கேட்குறக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு அண்ணா ஒருத்தங்க டெய்லியும் 25 கிலோ அரிசியில் சாதம் செஞ்சு தக்காளி, லெமன், தயிர் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சு அங்கே கோயிலில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அன்னதானம் கொடுக்குறாரு, ஒரு நாள் கூட தவறாமல். இப்போ இன்னொரு விஷயம், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு பெரியவங்க ₹1 ரேட்டில் வடை சுட்டு வித்துட்டு இருக்காங்க. கேட்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து வராங்க அந்த பக்தர். அவர் வந்து கிரிவலத்தில் இருக்கிற அத்தனை யாசகர்களுக்கும் ஒரு ஆள் மிச்சம் விடாமல் அத்தனை பேர்த்துக்கும் ₹100ங்கிற பேரில் அத்தனை பேர்த்துக்கு கொடுத்துட்டு போகிறார். கேட்குறக்கே ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு எங்களுக்கு. பாருங்கள், இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் ஒருத்தரும் இல்லை. பௌர்ணமி முடிஞ்சுங்கிற ஒரே காரணத்தினால கோயிலில் ஒருத்தர் இல்லை, நானும் அந்த அண்ணா மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வெயில் கொண்டு எடுத்துருச்சுங்கண்ணா, நடக்கவே முடியலங்கனால. ஒவ்வொரு லிங்கமாக போய் பார்த்தோம். ஆனால் வந்து என்னென்னா, எல்லா லிங்கத்துலையும் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. காரணம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டயர்டு. அதனால் நல்லபடியாக எங்களால் முடிஞ்ச மட்டும் எடுத்துகிட்டு திரும்பி வந்து ராஜகோபுரத்தில் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டுதல் வச்சுட்டு ஆட்டோ ஏறி ஊர் வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் கேட்குறக்கும் பார்க்குறக்கும் தரிசனம் பண்ணுறக்கும் அண்ணாமலையாருக்கு வந்து எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறத இன்னொருத்தர் சொல்லி கேட்கும்போது ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு. அந்த ஆட்டோக்காரர் வந்து இப்போது திருவண்ணாமலையிலே அவர் தாங்க ட்ரெண்டிங்கு. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அவரை பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.